லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாபா மாமாவை திட்டினாலும் மாட்டுவீங்க, அதே போல் வீட்டில் திருடினாலும் மாட்டுவீங்க. எவ்வளவு சிறிய கேமராக்கள் இருக்குது தெரியுமா? வீடியோ பார்த்துட்டு வாங்க. تبرأ من حولك وقوتك والتجئ إلى حول الله وقوته. عندك كلمة، عندك محاضرة، عندك سفر، عندك خطبة، عندك زواج، عندك أي أمر، تبرأ من حولك. يا أخي أنت عبد ضعيف مسكين ذليل لا تملك لنفسك. இதில் பார்த்தீங்கன்னா சாப்பர் போகிறதுக்கு, அதாவது நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த பணிப்பெண்களிடம் செக் பண்ணும்போது சிக்கிய பொருட்கள் சமூக ஊடகங்களில் வீடியோக்களாக பதிவிடப்பட்டிருக்குது. நிறைய சந்தேகம் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, நீங்களும் போகிறதுக்கு முன்னாடி இது போல் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் பாருங்கள், ஒரு சிறிய விரல், அதாவது எங்களுடைய ஒரு விரலில் பொருத்தக்கூடிய ஒரு ஸ்பை கேமரா. ஜஸ்ட் பாருங்கள், ஒரு சின்ன இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சா போதும். ஏதாவது ஒரு பூத்தொட்டிலையோ கீ செயின்லேயோ பாருங்கள், எதில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இந்த கேமரா மூலமாக ஒரு அறையோ அல்லது ஒரு சாலாவையோ ஒரு ஹாலையோ அல்லது ஒரு கிச்சனையோ கூட டிடெக்ட் பண்ண முடியும். அது மூலமாக பாருங்கள், சில கேமராக்கள் அட்வான்டேஜ் கேமரா, நிறைய அட்வான்டேஜில் நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சரோட மல்டி அட்வான்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி கேமராக்கள் வீட்டில், ஹாலில், மாமா பாபாவுடைய ரூமில், குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ரூமில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா, கிச்சனில் உட்பட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா யாருக்குமே தெரியாது. இதை மாதிரி கேமராக்கள் இருந்து அவங்க செக் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சில நேரங்களில் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க ஃபுல்லாக ஆதாரமாக திரட்டி கடைசியில் உங்கள் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கை வைக்காதீங்க வேலை செய்கிற வீடுகளில். அது மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிவைஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த இப்போ முணுமுணுக்கிறது, பாபா மாமாவை திட்டுறது,
இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன். 2 இலங்கை சிங்கள பெண்கள் வந்து பாபாவுடைய குழந்தைகளுக்கு திட்டி கெட்ட வார்த்தையால் அது அப்புறமா அவர் வேறொருத்தர்கிட்ட கேட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா 2 பேரையும் உடுத்த உடுப்போடு என்ன பண்ணார் அப்படின்னு கொண்டு போய் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் சில அட்வர்டைஸ்மெண்ட்களில் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நானும் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஏர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன மொழியில் பேசினாலும் அந்த மொழியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Go ahead and grab this now. No more trash talk at the nail salon. You need to hear this. What's your name? ¿Cómo te llamas? ¿Cómo te llamas? What's your name? So these are the Hyundai Fit 2, and yes, they do translate over 135 different languages in $10. I got the link down below. So if you're ready to hear what people are talking about, go ahead and grab this now. No more trash talk at the nail salon. You need to hear this. What's your name? ¿Cómo te llamas? ¿Cómo te llamas? What's your name? So these are the Hyundai Fit 2, and yes, they do translate over 135 different languages in $10. I got the link down below. So if you're ready to hear what people are talking about, go ahead and grab this now. No more trash talk at the nail salon. இது போன்ற பல எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது. நவீன காலத்தில் இருக்கிற மக்களே, நவீன காலத்தில் இது போன்ற பல எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது. இது மூலமாக கேட்கலாம், பார்க்கலாம், நிறைய பண்ணலாம். ஒவ்வொரு டிவைஸ்கள் மூலமாக பல வீடுகளில் சில பணிப்பெண்கள் செய்த தவறு, ஓட்டுநர்கள் செய்த தவறு இன்னைக்கு வரைக்கும் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சிலது வெளிவரும், சிலது வெளிவராது. தண்டனைகளும் நிறைவேற்றப்படலாம். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, தப்பி போயிட்டாங்க அப்படின்னு சிம்பிளாக வீடுகளில் முடிச்சிருவாங்க. எந்த பாலைவனத்தில், எந்த வீட்டு தோட்டத்தில் எலும்புக்கூடுகளாக இருக்கிறாங்கன்றது படைத்தவனுக்கே வெளிச்சம். அதே போல் இப்போ நான் ரீசெண்டாக கூட நான் வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரி பொருள் இல்லாமல் எடுத்து வானாமன் மாமா சொன்னதுக்கு அப்புறமா கழுகி காய வச்சு அழகாக டிசைனாக வடிவாக எல்லாம் ரெடி பண்ணி வச்ச அப்புறம் என்னாச்சு, கடைசி கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது மாமா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, யார் உனக்கு கொடுத்தது, அதெல்லாம் நான் கொடுக்கல, அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி தான் வைக்க சொன்னேன் அப்படின்னு உடனே மனசு மாறி எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கும்போது ரொம்ப கன்றாவியாக கொடுத்தாங்க, இவங்க அதை நாட்டுக்கு போடணும் அப்படின்றதால கழுகி அழகாக சுத்தம் பண்ணி நீட் அண்ட் ஷூட்டாக எடுத்த பிறகு அவங்களுக்கு அது பார்த்ததும் கொடுக்க மனசு இல்லாமல் போயிடுச்சு. ஏதாவது பொருள் கொடுத்தா உடனே முடிஞ்சால் இப்போ இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள், சோஃபா செட்டாக இருக்கலாம், ஜூலியாவாக இருக்கலாம், இன்னும் நிறைய என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த உபகரணங்கள் அதுகளை கொடுக்கும்போது நீங்கள் உடனே நாட்டுக்கு அனுப்பிவிடுங்க. அவங்க அந்த சொல்லும் போதே அந்த செகண்ட்லேயே ட்ரை பண்ணி அந்த நாட்களுக்குள்ளேயே நாட்டுக்கு அனுப்பிடுங்க. இல்லையா அது நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட காட்டுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்க, என்ன பண்ண, நாட்டுக்கு அனுப்பவா, அதெல்லாம் இன்னமும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியெல்லாம் வைக்காதீங்க. அதே கன்றாவியாகவே வச்சு சரி அனுப்புங்க. நாட்டில் போய் சரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கட்டும், வீட்டில் சரி. ஏன்னா இங்கே வச்சு நீங்கள் எல்லாம் ரெடி பண்ண பிறகு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து கவனம். அதே போல் பொருட்கள் அவங்க கொடுத்தாங்கன்னாலும் மறுபடியும் நீங்கள் கார்கோ போட போகும்போதும் சரி, இல்லை நீங்கள் நாட்டுக்கு போக தயாராகும் போதும் சரி, ஒரு நகையாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், ஹேண்ட்பேக்காக இருக்கலாம், ஒரு கட்சிப்பாக இருக்கலாம், ஆஃப்டர் இல்லை தலைக்கு மாற்றுற பின் இருக்கலாம், டிரைவர்களாக இருந்தாலும் கூலிங் கிளாஸாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒன்றா இருக்கலாம், ஷூவாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம். இது போன்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி கொடுத்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. ஆனால் மறுபடியும் நாட்டுக்கு போகும்போது இல்லை கார்கோ போடும்போது அதை அவங்கள்ட்ட காட்டிடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்தது தான், என்ன பண்ண, எடுக்கவா, மறுபடியும் காட்டி கேட்கும்போது சில நேரத்தில் அந்த கௌரவ குறைச்சலுக்காக நான் கொடுத்ததா, சரி எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய அந்த கஞ்சத்தனத்தில் இல்லை இதெல்லாம் நான் கொடுத்தேனா, சாரி மறந்து போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. எது எப்படியோ தயவு செய்து திருட்டு பேர் மட்டும் வாங்கிக்காதீங்க.
அதே மாதிரி சூனிய பொருட்களும் சில இதில் காட்சிப்படுத்தப்படுது. செய்கிற இடத்துக்கு கண்ணியமாகவும் நேர்மையாகவும் நடக்க பாருங்கள். இந்த மாதிரி தவறான வேலைகளில் ஈடுபடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிஞ்சது இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்கி அவேர்னஸ் பண்ண வைக்க முடியும். இதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கிறது உங்கள் கைகளிலே. வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபா ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலார் பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலார் பெட்டி அடிச்சு அது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி உண்டாக்கள் அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறது இல்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிருக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொன்று சொல்றேன், இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிருக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பை பாய்.